என் அப்பாவுக்கு கேன்சர் ஆயிடுச்சு. கேன்சர் ஆனதுனால ஆஸ்பத்திரிக்கு நிறையா துட்டை அழிச்சிட்டேன். எப்படியாவது காப்பாற்றிடலான்னு பார்த்தேன், காப்பாற்ற முடியல. இறந்துட்டாப்புல. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ அழுகிறேன். இருந்தாலும் வெளியில் சிரிச்சுக்கிட்டு இன்னும் உழைக்கிறேன். உழைச்சி சம்பாரிச்சு எவ்வளோ கடன்லாம் நான் அடைச்சிருவேன். அது ஒரு மேட்டரே கிடையாது. உழைச்சி சம்பாரிச்சு எவ்வளோ கடனை வேணாலும் அடைச்சிருவேன். கடனை அடைச்சிருவேன். தம்பி கார்டு இருக்குது, காட்டு பத்திரம்லாம் பேங்க்காரங்கிட்ட இருக்குது. தம்பிக்கு கார்டு இருக்குது, கார்டு பத்திரம்லாம் பேங்க்காரங்கிட்ட இருக்குது. வீடு இருக்குது, வீட்டு பத்திரமும் பேங்க்காரங்கிட்ட இருக்குது. இதுக்கெல்லாம் கடனை கட்டி நான் உழைச்சிருவேன். உழைச்சி கடனை கட்டி பேங்க்காரங்கிட்ட பத்திரத்தை வாங்கிடுவேன். எனக்கு தெம்பு தைரியம் இருக்குது. ரோட்டில் போகிற வர இடத்துல தம்பியை கொஞ்சம் ஃப்ரீயாக மட்டும் விடுங்க. எனக்கு கடன் இருக்குது. என் அப்பாவுக்கு மட்டும் கேன்சர் வரலைன்னா நான் இன்னும் கெத்தாக இருக்க வேண்டிய ஆள். உள்ளே அழுதுகிட்டு வெளியில் சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்குவாங்க. ரோட்டில் போகிற வர இடத்துல தம்பியை கொஞ்சம் ஃப்ரீயாக மட்டும் விடுங்க. தம்பி பாவம். வீட்டு பத்திரம், காட்டு பத்திரம் எல்லாம் பேங்க்காரங்கிட்ட இருக்குது. தம்பியை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. பாவமியா புரிஞ்சுக்கோங்க. உள்ளே அழுதுகிட்டு வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வேதனையெல்லாம் ஒரு நாள் என் கூட இருந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ்யா.